ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் விளக்கு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கோவில். நாகதோஷம் கிரகதோஷம் இருப்பவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபட அவங்க தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலம் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, எல்லாருக்குமே குன்றத்தூர் முருகன் கோவில் தெரிஞ்சிருக்கும். அந்த குன்றத்தூர் முருகன் கோவில் மலை அடிவாரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்க பெருமாள் கோவில் தான் இது. ஸ்ரீ திருவூரக பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இது ஒரு அருமையான பழமையான சக்தி வாய்ந்த திருக்கோவில். 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோவில். நம்ம ராஜகோபுரம் தாண்டி உள்ளே நுழைஞ்ச உடனேயே எதிரிலேயே வந்து கொடிமரமும் அது பக்கத்துலேயே தீபஸ்தம்பமும் அமைஞ்சிருக்கு. சிற்ப வேலைகள் எல்லாமும் இந்த கோவிலில் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை வேறு, அதனால் இந்த பெருமாள் கோவிலில் நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. இந்த முதல்ல இருக்கிறது தான் தீபஸ்தம்பம். இந்த தூணால் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதாவது தீபம் ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது துவஜஸ்தம்பம்னு சொல்கிற கொடிமரம். திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதியை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்குள்ள பெருமாளை வந்து தரிசித்தா திருப்பதி பெருமாளை தரிசித்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா அதே மாதிரியான அலங்காரத்தோடு நின்ற உருவத்தில் அவர் அருள்பாலிக்கிறார். தாயார் திருவிருந்தவல்லி தாயார். இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஏன் தோஷத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். குலோத்துங்க சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய கடுமையான தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக அவர் பல கோயில்களுக்கு சென்றார், பரிகாரமும் செய்தார். ஆனால் அவருடைய தோஷம் மட்டும் தீரவே இல்லை. ஒரு நாள் பெருமாள் மனம் இறங்கி குலோத்துங்க சோழனின் கனவில் தோன்றினார். ஒரு வயதான உருவத்தில் தோன்றி, காஞ்சிபுரம் திருவூரகத்தில் இருக்கும் என்னை வந்து நீ தரிசித்து உன்னுடைய தோஷம் எல்லாம் நீங்க பெறுவாயின்னு அவர் வந்து வாக்களித்தார். குலோத்துங்க மன்னனும் உடனே கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு சென்று திருவூரகத்தில் பெருமாளை தரிசிக்க போனார். அங்கே போனவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, பெருமாள் அவர் இது வரைக்கும் ஒரு முழு உருவத்தோடு தான் பார்த்துருந்தார். ஆனால் அங்கேருந்த பெருமாள் ஆதிசேஷன் வடிவில் ஒரு நாகர் உருவில் இருந்தார். அதை கண்டு அவர் மிகவும் குழம்பினா அதிர்ச்சியும் அடைந்தார். நாம் ஒருவேளை வேறு கோவில் தான் மாறி வந்துட்டோமோன்னு நினச்சி அன்றிரவு அங்கேயே தங்கி படுத்து உறங்கினார். அப்போது அவருடைய கனவில் மீண்டும் பெருமாள் தோன்றினார். இந்த கோவிலில் ஆதிசேஷன் வடிவில் இருப்பது நான் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தினார். என்னை வணங்கி உன் தோஷத்தை நீ நீக்கிக் கொள்வாய்னு அவருக்கு வரமளித்தார். குலோத்துங்க மன்னனும் அந்த கோவிலுக்குள் சென்று பெருமாளை வழிபட்டு அவருடைய சர்வ தோஷங்களும் நீங்க பெற்றார். தன்னுடைய கடுமையான தோஷத்தை நீக்கிய பெருமாளுக்கு நன்றி கடனாக தானும் ஒரு கோவிலை கட்ட விரும்பி இந்த குன்றத்தூரில் கோவிலை உருவாக்கினார். கோவிலில் பெருமாளுக்கு தான் கண்ட முழு உருவத்தையே இங்கு சிலையாக வடித்து ஊரக பெருமாள் என பெயரிட்டார். தாயார் திருவிருந்தவல்லி தாயாராக அருள்பாலிக்கிறார். இந்த இடத்திலிருந்து காஞ்சிபுரம் மேற்கு நோக்கி இருப்பதால் காஞ்சிபுரத்தை பார்த்தபடியே மேற்கு நோக்கிய திசையில் இக்கோவிலை கட்டியுள்ளார் குலோத்துங்க மன்னன். கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோவிலுக்கு எந்த கிரகத்தால் அவர்களுக்கு பாதிப்பு உள்ளதோ அந்த கிரகத்திற்குரிய நாளில் வந்து பெருமாளையும் தாயாரையும் வணங்கி அவர்களுக்கு வஸ்திரம் சாத்தி வேண்டிக் கொண்டால் கிரகதோஷ நிவர்த்தி ஏற்படும் என்பது இக்கோவிலின் ஐதீகம். திருவூரக பெருமாளுக்கு அருகிலேயே திருவிருந்தவல்லி தாயார் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பிரகாரத்தை சுற்றி சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் கல்யாணராமர் கோலத்தில் ராமர் அருள்பாலிக்கிறார். ஹனுமனுக்கு தனி சன்னதி, ஆண்டாளுக்கு தனி சன்னதி உள்ளது. பெருமாளுக்கு உண்டான எல்லா விசேஷ நாட்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் குன்றத்தூர் வந்தீங்கன்னா குன்றத்தூர் சுற்றி நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு. குன்றத்தூர் முருகன் மலை அடிவாரத்துக்கு கீழேயே இந்த திருவூரக பெருமாள் கோவிலும் அதுக்கு அருகிலேயே கந்தளீஸ்வரர் திருக்கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. வந்தீங்கன்னா எல்லா கோவிலையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக தரிசனம் பண்ணிட்டு போக முடியும். மிகவும் அழகான சக்தி வாய்ந்த திருக்கோவில் இது. பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகான அலங்காரத்தோடு பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குது இந்த கோவில். தோஷங்களை போக்கும் இந்த திருவூரக பெருமாளை டைம் கிடைக்கும்போது நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பெருமாளோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.